ரஜினி அடுத்ததா சுந்தர் சி இயக்கத்தில் நடிக்கவிருப்பது உறுதியாயிருக்கு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யார் என்பது குறித்தான தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படம் பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போது என்பது குறித்தும் தகவல்கள் வந்திருக்கு. அதாவது ரஜினிகாந்த் தற்சமயம் நெல்சனோட இயக்கத்தில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்போது நடைபெற்று வருது. அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த படம் வெளியாகும் என ரஜினியே சொல்லிட்டாரு. இதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினி நடிக்க போகும் படத்தை பற்றிய பேச்சு தான் தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கு. ரஜினி முன்னணி இயக்குநர்களான சுந்தர் சி இயக்கத்தில் அடுத்ததாக நடிக்கப் போவதா பரவலாக தகவல்கள் வந்தது. தற்போது அந்த தகவலும் கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு. சுந்தர் சி சமீபத்தில் ரஜினியை சந்தித்து ஒரு கதை சொன்னதாகவும், அந்த கதையை ரஜினிக்கு ரொம்பவே பிடித்து போக தன் 173வது பட இயக்குனராக சுந்தர் சியை ரஜினி தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அந்த படத்தோட தயாரிப்பாளர் குறித்து தற்போது ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. ரஜினி சுந்தர் சி கூட்டணியில் உருவாகும் திரைப்படத்தை வேல்ஸ் நிறுவனம் தான் முதல்ல தயாரிப்பாங்க என தகவல்கள் வந்தது. வேல்ஸ் நிறுவனம் நீண்ட நாட்களாக ரஜினியை வச்சு படமாக எடுக்க முயற்சித்து வருவதாகவும், தற்போது ரஜினி சுந்தர் சி படத்தை வேல்ஸ் தான் தயாரிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்தது. மேலும் சுந்தர் சியின் ஆஸ்தான தயாரிப்பாளரான ஏசி சண்முகமும் வேல்ஸ் நிறுவனமும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிப்பாங்க என சொல்லப்பட்டது. ஆனால் தற்போது வெளியான தகவலின்படி ரஜினி சுந்தர் சி திரைப்படத்தை இவர்கள் இருவரும் தயாரிக்க போவதில்லை என்றும், வேறொரு தயாரிப்பாளர் தான் இந்த படத்தை தயாரிப்பார் என்றும் பரவலாக பேசப்பட்டு வருது. அநேகமாக இது குறித்து இன்னும் ஒரு சில வாரங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு அவர்கள் வெளியிடுவாங்க என்று எதிர்பார்க்கப்படுது. இதன் மூலம் ரஜினி சுந்தர் சி இணைவது உறுதியாகியிருக்கு. மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்த படத்தோட படப்பிடிப்பு துவங்கும் என்று தெரியுது. விரைவிலே இதை பற்றி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என ரஜினி ரசிகர்கள் ஆவலாக காத்து கொண்டிருக்காங்க. நீண்ட காலமாக ரஜினி ஒரு கலகலப்பான படத்தில் நடிக்க வேண்டும் என அவரது ரசிகர்கள் ஆசைப்பட்டு வந்தாங்க. தொடர்ந்து சீரியஸான ஆக்ஷன் படங்களிலே ரஜினி நடித்து வருவதால் அவரின் ஜாலியான படங்களை ரசிகர்கள் மிஸ் செய்ய துவங்கிட்டாங்க. அவர்களின் இயக்கத்தை போக்கவே ஒரு கலகலப்பான ஜாலியான குடும்ப படத்தில் நடிக்கும் முடிவை எடுத்துவிட்டார் ரஜினி. கலகலப்பான குடும்ப படங்களை இயக்க சரியான இயக்குனர் சுந்தர் சியை அவர் தேர்வு செஞ்சிருக்காரு. இவர்கள் கூட்டணியில் ஏற்கனவே அருணாச்சலம் என்ற மெகாஹிட் திரைப்படம் உருவானது. அதன் பிறகு 28 ஆண்டுகள் கழித்து மீண்டும் ரஜினி சுந்தர் சி கூட்டணி இணைய இருக்கு. சமீபத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அருணாச்சலம் திரைப்படம் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது. என்னதான் படம் வெளியாகி 28 ஆண்டுகள் ஆன போதும் பலமுறை ரசிகர்கள் இந்த படத்தை திரையில் பார்த்திருந்தாலும் தற்போது அருணாச்சலம் படத்திற்கான மவுசு குறையல. தற்போதைய ரசிகர்களும் அருணாச்சலம் திரைப்படம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு படத்தை கொடுத்த கூட்டணி 28 வருடங்கள் கழித்து இணைகிறாங்க என்றதும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு கூடியது. அருணாச்சலம் போன்ற ஒரு தரமான படத்தை ரஜினி மற்றும் சுந்தர் சி மீண்டும் கொடுப்பாங்க என்ற எதிர்பார்ப்பில் இப்போது ரசிகர்கள் இருக்கிறாங்க.